கருணை அடிப்படையில் அரசுத்துறை பணி வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு. கருணை அடிப்படையில் அரசுத்துறை பணி வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டு தாலுகா முருகன் கோவில் தெருவில் வசித்து வரும் கணபதி என்பவர் மனுவில் குறிப்பிட்டுள்ளதாவது: நான் வன்னியர் வகுப்பை சார்ந்தவர். எனது மனைவி தில்ஷாத் முஸ்லிம் வகுப்பை சார்ந்தவர். நாங்கள் இரு வீட்டாரின் எதிர்ப்பை மீறி நாங்கள் திருமணம் செய்து கொண்டு ஒற்றுமையோடு வாழ்ந்து வருகிறோம். அதனால் அவர்கள் எங்களை ஒதுக்கி வைத்துள்ளார்கள். ஆனால் எங்களுக்கு 2 பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தை என 3 குழந்தைகள் உள்ளனர். நாங்கள் பதிவு திருமணம் செய்ய முடியவில்லை. ஆகையால் நான் தனியார் வாகனங்களில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறேன். என் குடும்ப சூழ்நிலை கருதி நான் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்து வருகிறேன். ஆகையால் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி அவர்கள் கருணை மனம் கொண்டு என்னுடைய மனுவை பரிசீலனை செய்து என் வாழ்வாதாரத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். விநாயகா மிஷனின் பல்கலைக்கழக அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறை தடய அறிவியல் துறை சார்பாக உடற்கூறு ஆய்வு பயிற்சி. விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் புதுச்சேரி ஆறுபடை வீடு மருத்துவமனையின் மற்றும் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தடய அறிவியல் தொழில்நுட்ப பிரிவின் மூலம் மாணவர்களுக்கு துறை ரீதியான திறனை மேம்படுத்தும் நோக்கில் வேந்தர் டாக்டர் கணேசன் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் உடற்கூறு ஆய்வு பயிற்சி 3 நாட்கள் நடைபெற்றது. பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள் உடற்கூறு ஆய்வு பயிற்சியில் பங்கேற்றனர். 3 நாட்கள் நடத்தப்பட்ட இப்பயிற்சியில் மாணவர்களுக்கு மருத்துவ பிரேத பரிசோதனையில் எவ்வாறு உடற்கூறு ஆய்வு செய்யப்படுகிறது, இறப்பின் போது உடல் உறுப்புகள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது மற்றும் அதில் ஏற்படும் மாற்றம், கொலை, தற்கொலை போன்ற நிகழ்வுகளால் ஏற்படும் மரணங்களில் உடற்கூறு ஆய்வின் மூலம் சேகரிக்கப்படும் விவரங்களை குறித்த பயிற்சி வழங்கப்பட்டு அதற்கான சான்றிதழும் அளிக்கப்பட்டது. தொழில்நுட்ப பிரிவு துறையின் பொறுப்பாளர்கள் மோகன், கோமதி, லின்சி ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வாழையில் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும் குறை குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்த நாளந்தா வேளாண் மாணவர்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஏஆர் பாளையத்தில் உள்ள நாளந்தா வேளாண்மை கல்லூரி இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தின் கீழ் முசிறி தொகுதியில் உள்ள தின்னக்கோணம் கிராமத்தில் தங்கி விவசாயிகளுக்கு வேளாண் நுட்பங்களை பற்றி பயிற்சி அளித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ராகவேந்திரன் இறுதியாண்டு இளமறியல் வேளாண் கல்லூரி மாணவர் வெள்ளூர் கிராமத்தில் வாழையில் நூற்புழுக்களின் தாக்குதல் மற்றும் அதன் அறிகுறிகள் குறித்த தகவல்களை விளக்கமாக எடுத்து கூறி அணை கட்டுப்படுத்தும் முறை குறித்தும் விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் அளித்தார். மேலும் எருக்கு கரைசல் தயாரிக்கும் முறை, அதன் பயன்பாடு மற்றும் தென்னையின் மகசூல் அதிகரிப்பதில் அதன் முக்கியத்துவம் பற்றியும், பாரம்பரிய நெல் ரகங்கள், அதன் பராமரிப்பு முறைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் குறித்த தகவல்களையும் விவசாயிகளுக்கு விளக்கம் எடுத்து வைத்தார்.